ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி தான் ஹாஸ்பிட்டலுக்கு போக போகிறோம். இன்றைக்கி திங்கக்கிழமை. சரி, இன்றைக்கி போய் அட்மிட் பண்ணிட்டோம்னா ஒரு 2 நாள் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு சொல்லி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி போய் அட்மிட் பண்ண போகிறோம். எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லி கேட்டிங்க? மகாத்மா காந்தின்னு சொல்லி பாண்டிச்சேரியில் இருக்குது. அங்கே தான் ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கும் பார்த்தோம். இப்போ 2வது அங்கே போயிட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 நாளுக்கு அப்புறம் என்னன்னு தெரியும். இப்போ இன்றைக்கி போனோடனே ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி சீஃப் டாக்டர் வந்து பார்த்துட்டு எப்போ ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க. அதை பார்த்துட்டு என்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, என்ன குழந்தை அப்படின்றதுலாம் அவங்க அண்ணா அப்போ அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகே, பாய் எல்லாத்துக்கும். எங்களை ப்ளஸ் பண்ணுங்கள். அவங்களோட ஆசீர்வாதம் தேவை. பாய். ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. அட்மிஷன் போடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு அட்மிஷன் பண்ண போகிறோம். கீழே போகலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ்பத்திரி இங்கே வந்துட்டு இங்கே கீழே டாக்டர்கிட்ட அட்மிஷன் போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஏன்னா அன்றைக்கே அட்மிஷன் ஆக சொல்லி சொன்னாங்கல்ல, அதனால் சரி அட்மிஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்புறம் அக்காவை கூப்பிட்டு செக் பண்ணாங்க. செக் பண்ணிவிட்டு இருங்க, உங்களுக்கு பார்த்தா டாக்டர் வருவாங்க, வெயிட் பண்ண சொன்னாங்க. வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கையில் அக்கா வந்து லைட்டாக வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் டக்குனு இருந்த டாக்டர் பார்த்துட்டு உள்ளே போய் செக் பண்ணாங்க. செக் பண்ணிவிட்டு 38 வாரம் ஆயிடுச்சு, அதனால் அட்மிட் பண்ண சொன்னது கரெக்டு தான். ஆனால் இப்போ வலி இருக்குது, அதனால் ஒரு 2 மணி நேரம் வந்து மேலே வார்டில் போய் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களை வச்சு மான் டெஸ்ட் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு உங்களுக்கு வலி நின்றுச்சு அப்படின்னா ஆப்ரேஷன் நாளைக்கு நாளான்னைக்கு தான் பண்ணுவாங்க. இல்லை வலி நிற்கலை அப்படின்னா உடனே ஆப்ரேஷன் இன்றைக்கே பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் இவ்வளோ நாளுக்கு கூட இருந்துக்கிட்டு இப்போ அவங்க பேரும் ஒரு மாதிரியாக இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஏன்னா எல்லாமும் அவள் தான், என்னோடய தூண் எல்லாமே அவள் தான். அவள் நல்லபடியாக இருக்கணும், அது மட்டும்தான் என்னோடய ஆசை. பார்ப்போம், தைரியமானவ தான், பார்ப்போம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அம்மா கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டோம். நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மணி 7:30 போகுது, இன்னும் எதுவும் சொல்லலை. ஆனால் இடையில ஒரு டைம் கூப்பிட்டு விட்டாங்க. நான் போனோன்னா இந்த மாதிரி எப்போ வேணால் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க. கொஞ்சம் அப்ரூவேஷனில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அக்கா போட்டிருந்த ட்ரெஸ்ஸு எல்லாமே மாற்றிக்கிட்டு நைட்டி இதெல்லாம் கேட்டாங்க. கொடுத்துட்டு பதவி எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டாங்க. உள்ளே இருக்கிறாங்க, நம்ம வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். எப்போ ஆப்ரேஷன் என்ன ஏதுன்னு சொல்லி, ஆப்ரேஷன் தான் அது கன்ஃபார்ம் சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு பேபி ஆப்ரேஷன் தான், 2வது பேபி ஆப்ரேஷன் தான் சொல்லிட்டாங்க. ஆனால் எப்போ பண்ண போகிறாங்க என்னன்னு தெரியலை. நான் எதுவும் சொல்லலை, வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம்.